ஹாய் காய்ஸ், என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவை நான் ஒரு 10 இயர்ஸ் ரூல் பண்ணேன்னா, கரெக்டாக ரூல் பண்ணேன்னா இந்தியாவோட பாவர்ட்டியை ஃபுல்லாக தீர்த்திட முடியும். இன்க்ளூடிங் மிடில் கிளாஸு வரைக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்தையே என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா இம்பாசிபிள் அப்படின்னு நினைப்பீங்க, பட் இட்ஸ் ப்ராக்டிக்கலி பாசிபிள். எப்படி அப்படின்னு சொன்னோன்னா, இந்தியாவில் ஓட வெல்த் நமக்கு டோட்டலாக பார்த்தோன்னா ஆவரேஜாக 1250 ட்ரில்லியன் ருப்பீஸ் இருக்குது. அதாவது 1250 lakh crore ருப்பீஸ் இருக்குது. ஸோ அதில் டாப் 1% ஆஃப் த ரிச் செக்டார் கிட்ட மட்டும் இந்தியாவோட 40.1% வெல்த் இருக்குது. அதாவது 502 ட்ரில்லியன் ருப்பீஸ், அதாவது 502 lakh crores அவங்கக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவோட 10% மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட 64.6% ஆஃப் த இந்தியாஸ் டோட்டல் வெல்த் இருக்குது. அதாவது ருப்பீஸ் 810 ட்ரில்லியன் ருப்பீஸ் இருக்குது. அதாவது 810 lakh crores அவங்கக்கிட்ட மட்டும் இருக்குது. ஸோ இது வெறும் இந்தியாவோட 10% கிட்ட மட்டுமே 64% ஆல்மோஸ்ட் 65% வெல்த் 10% கிட்ட மட்டுமே இருக்குது. அப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி 90% ஆஃப் த பேர்கிட்ட 444 lakh crores தான் இருக்குது. 444 லேக்குன்றது என்கிட்டலாம் அது ஒரு 0.1% கூட வராது. ஸோ அந்த 90% நம்ம ஃபில்டர் ஆகி லாஸ்ட் ஒரு 5 to 10% தான் இருப்போம். நம்மலாம் அப்போலாம் எத்தனை பேர் டேக்ஸ் எவேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, எத்தனை லூப் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்றது ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ நான் 5 to 10 இயர்ஸில் என்னால் பாவர்ட்டி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சப்சிடிஸ்ன்றது நம்ம நினச்சிட்ருக்கோம், அது ஒரு ரொம்ப சீப்பான விஷயம், நமக்கு யாருக்குமே தேவைப்படாத ஒரு விஷயம். ஆர் அது கொடுத்தா மக்கள் ஈஸியாக ஓட்டு போட்டுருவாங்க, ஆர் சம்திங். அதை பற்றி நம்ம ரொம்ப தப்பாக நினச்சிட்ருக்கோம். அது ஒரு தப்பான பிம்பத்தை நமக்கு ஆக்சுவலி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சப்சிடிஸ் ஒரு ஸ்கீம், அதனால் மக்களுக்கு கொண்டு வரதுன்றது அதுக்காக தான் நம்ம ஒருத்தங்களை எலக்டில் ஓட் பண்ணி நம்ம அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறது காரணமே அதுக்கு தான். ஸோ ஒரு சிஎம் ஆகட்டும், ஒரு பிஎம் ஆகட்டும், ஒரு சப்சிடிஸ் ஒரு ஸ்கீம் அவங்க கொண்டு வராங்கன்னா அது மக்களோட நலன்க கருதி தான் அவங்க ஆக்சுவலி கொண்டு வராங்க. ஸோ அதை 100% நம்ம அதை பயன்படுத்திக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான், ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயந்தான். ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் நம்ம ஹையாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியோட டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணி அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் 5,000 or 10,000 சம்திங் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் மந்த்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களோட ஃபுட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வரலாம். அப்புறம் அவங்களுக்கு ஜாப் என்ன ரிலவெண்ட்டான ஜாப் இருக்கோ அதுக்கு கவுன்சிலிங் பண்ணி கொண்டு வர்றது. அதுக்கப்புறமா எலக்ட்ரிசிட்டி பில் மினிமைஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது. எஜுகேஷன் சிஸ்டமில் அவங்களோட எஜுகேஷன் ப்ரிஃபரன்ஸ் ஹையாக கொடுக்கறது. ஹெல்த் கேருக்கு அவங்களுக்கு சப்சிடிஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஸ்கீம் மாதிரி கொண்டு வர்றது. ஸோ அவங்களோட ஹோம் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வருது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் நம்ம பண்ணலாம். ஸோ இது நம்ம 5 இயர்ஸில் நம்ம பண்ணும்போதே மோஸ்ட் ஆஃப் த பாவர்ட்டி எராடிகேட் ஆகிடும். இதை 10 இயர்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மிடில் கிளாஸே டெவலப் ஆகிற அளவுக்கு எல்லாருமே சஸ்டெயினபிள் ஆகிடுவாங்க. இது ஆக்சுவலி கேட்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இது ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட் நான் சொல்லியிருக்கிறது. இது நினச்சாங்கன்னா யாராலும் பண்ணலாம், பட்
பிரச்சனை என்னென்னா இங்கே யாருமே பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அது வந்து கரெக்டாக யோசிக்கிறதுக்கும் யாரும் பண்ண மாட்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த பொலிட்டீஷியன்ஸ் வந்து கரப்ஷனுக்காக தான் வந்து இங்கே இருக்காங்க. கரப்ஷன்றது ஒரு அடிப்படையான ஒரு அதுதான் சேலரி, அப்படி அதுதான் சம்பாதியம். அதை வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. பட் இட்ஸ் ஆக்சுவலி அ க்ரைம். சைனாலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கரப்ஷன் சும்மா யாராச்சும் ஒரு சின்ன அமௌண்ட்டு கரப்ட் பண்ணாலே அவங்கள போய் டெத் சென்டென்ஸே கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணிவிட்டு கரப்ஷன் பண்ணவங்கன்னா ஜாலியாக ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இது நான் ஆக்சுவலி எதுக்கு பேசணும்னு நினச்சேன்னா, இந்தியாவில் இப்போது சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸு வந்து நார்மலாக வந்து வெளியில் இது பண்ணக்கூடாது, அது போட்டு அடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பட் அது இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது யாருமே ஆக்சுவலி யோசிக்க மாட்றாங்க. இல்லை வேணுமே யோசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அப்படின்றதும் தெரியல. ஸோ இவ்வளோ ஒரு டேக்ஸ் எவேஷன் பண்ணி இவ்வளோ ஒரு இது பெரிய பெரிய பிரச்சனைலாம் அழகாக நம்ம சால்வ் பண்ணால் நம்மளோட நாடை எவ்வளவோ அழகாக மாற்றலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணலாம். ஃபுல் நாடே வந்து அமெரிக்கா இந்த யூரோப்பெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம கரெக்டான டேக்ஸ் மட்டும் இந்த 1% கரெக்டாக அவங்க மட்டுமே டேக்ஸ் கரெக்டாக கட்டியிருந்தாங்கன்னா நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம பாருங்கள், நம்ம மிடில் கிளாஸில் வந்து கரெக்டாக டேக்ஸ் கட்டிகிட்ருக்கோம். ஆனால் இந்த 1% ஈஸியாக வந்து டேக்ஸ் எவேட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இது வந்து யாருக்குமே தெரியாமல் ஒரு யாருக்குமே கண்டுங்காணாத ஒரு விஷயமாகிடுச்சு, நார்மலைஸ் ஆகிடுச்சு. ஸோ இது தெரிய வைக்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். எனக்கு வந்து இன்னும் ஒரு 10 டேஸில் வந்து என் பர்த்டே வந்துச்சுன்னா நான் 25 ஆகிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் மறைமுகமாக நிறைய விஷயம் நான் பண்ணிகிட்ருக்கேன். 2021 டேக்ஸ் எவேஷன் கம்ப்ளைண்ட் நான் வந்து பண்ணி இப்போ இந்தியாவே நம்பர் 4 குளோபல் ஜிடிபியில் வந்து நம்பர் 4th பொசிஷன் எடுத்திருக்கு. ஸோ இவ்வளோ விஷயம் நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் வீடியோ அதிகமாக நான் போட மாட்டேன். எல்லாமே இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் தான் எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். த மைட்டி ரூலர்ன்ற பேஜில் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நான் வந்து பாலிட்டிக்ஸில் இறங்கணுமா இறங்கக்கூடாதா, இல்லை இந்த மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் கண்டென்ட்டு, எஜுகேஷன் சிஸ்டம், பொலிட்டிக்கல் சிஸ்டம் பற்றி பேசணுமா பேசக்கூடாதுன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இண்டிபெண்டன்ஸ் டே சீக்கிரமாக வருது. ஸோ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். ஜெய் ஹிந்த்.